10th standard mathematics chapter 2 exercise 2.3 question number 9. Find the remainder when 2 power 81 is divided by 17. So கவனிங்க 2 power 81 வந்து 17 டிவைட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்மளால் ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வர போகிறேன். 2 power 81 கொண்டு வந்து 17 டிவைட் ஆகுதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we need to take 2 power 5. ஸோ 2 power 5 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 32. 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ அப்போ 32 வரும். 2 2s are 4, மறுபடியும் 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ அதான் ஆன்சர். ஸோ அப்போது 2 power 5 பார்த்தீங்கன்னா 32. இப்போ இதுக்கு மாட் எடுங்க. ஸோ 2 power 5 தட் இஸ் ஈக்குவல் டு மாட் 17 எடுக்கணும். ஏன்னா டிவைடட் பை 17 உள்ளது ப்ரூவ் பண்ணணும். ஸோ மாட் 17 எடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல 32 போட்டிங்கன்னா 32 வந்து 17 பெரிய நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 32 17 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 17 ஒன்று தான் போட முடியும். ஸோ இங்கே 12 இங்கே 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 15 வருது. ஸோ 2 power 5 தட் இஸ் காங்கண்ட் ஈக்குவல் டு 15 மாட் 17. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது. ஸோ 15 வந்து 17 வந்து சின்ன நம்பர். ஸோ நோ ப்ராப்ளம். இதுதான் இதோடைய மாட் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ 2 power 5 மாட் காங்கண்ட் ஈக்குவல் டு 15 மாட் 17 இருக்குது பார்த்தீங்களா. மொத்தமாக என்ன செய்ய போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக ஸ்கொயர் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ 2 power 5 into 2 power the whole square அப்படின்னா 2 power 5 the whole square என்னது, a power m the whole power m n equal to a power m into n ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது நம்ம லோயர் கிளாஸஸை படிச்சிருப்போம். அதபடி பார்த்தீங்கன்னா இது 5 into 2 10. ஸோ 2 power 10 that is congruent equal to 15 square என்னது 225 மாட் 17. ஸோ இது ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 15 into 15 that is 225. இப்போ இதை 17 டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ லெட் மீ டிவைட் 225 டிவைட் 17. ஸோ இங்கே 217. ஸோ இங்கே 2155. இங்கே பார்த்தீங்கன்னா 1 போட்டுக்கலாம். இப்போ 17 34 51. ஸோ 51 வருங்க, 3 போட்டுக்கோங்க. ஸோ இது 4 ரிமைண்டர் வருது. ரிமைண்டர் 4 வருது வித் 13 17 சார் 221 வரும். கூட ஒரு 4 இருக்குது ஏன்னா ரிமைண்டர், அதனால தான் 221 சொன்னேன். ஸோ இப்போ 2 power 10 தட் இஸ் காங்கண்ட் ஈக்குவல் டு 4 மாட் 17. ரிமைண்டரை போட்டாலே போதும்ல, ஏன்னா இந்த நம்பரை விட இந்த நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன நம்பரை வந்துடணும். ஸோ அதுக்காக டிவிஷன் பண்ணி பார்க்கணும். இந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரிமைண்டர் இதில் போடணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா மொத்தமாக 4th பவர் எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க, 4th பவராக எடுக்க போகிறேன். ஸோ 4th பவர் எடுக்கும்போது 2 power 10 தட் இஸ் காங்கண்ட் ஈக்குவல் டு 4 மாட் 17 the whole power 4ஆக மாறிடும். ஏன்னா நமக்கு எனக்கு தேவையானது 81. நான் இப்போ தான் 10க்கே வந்திருக்கோம், 84க்கு வரணும். ஸோ அப்போ இது 4th பவர் எடுத்திங்கன்னா 2 power இது என்ன 10 into 4 மல்டிப்ளை ஆகும் பை த ரூல் ஆஃப் திஸ் a power m the whole power n equal to a power mn படி பார்த்தீங்கன்னா இது வந்து 2 power 10 into 4 40 that is congruent equal to 4 power 4. 4 power 4 என்ன 16 into 16 அர்த்தம். எப்படி வந்து 4 power 4 equal to 4 square into 4 square. அதாவது இப்படி குழப்பத்தை விட 4 into 4 into 4 into 4ன்னு போடுங்க. அப்படின்னா 4 4s are 16, ஒரு 4 16. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 256. செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். வருதுல 256. ஸோ அப்போ 256 மாட் 17. ஸோ அகைன் we need to divide this. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17 தான் இருக்குது, இங்கே 256 இருக்குது. ஸோ we need to divide again. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 256 டிவைடட் பண்ணி பார்த்தீங்கன்னா 17. ஸோ இங்கே 17 போட்டுங்க, 1 இங்கே 15 இங்கே பார்த்தீங்கன்னா 1. ஸோ 8 இங்கே பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போ என்ன வரும் 17 5 சார் 85. ஸோ 85 போட்டுக்காங்க, 1 தான் ரிமைண்டர் வருது இந்த தடவை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is equal to 2 power 40 that is congruent equal to 1 mod 17. ஸோ எல்லாம் டிவிஷன் தான் ஃபுல்லாகவே தெரியும். டிவிஷன் ரிலேட்டட் இதெல்லாம் ஈஸியான கணக்கு தான். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கணும். 1 வந்துட்டுல இப்போ ஈஸியாக தான் இருக்கும். 2 power 81 வந்துட்டுவா 2 power 81 கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. ஸ்கொயர் எடுங்க மொத்தமாக. இப்போ ஸோ மொத்தமாக ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 2 power 40 the whole square that is congruent equal to 1 square mod 17. 1 square always 1. இது பார்த்தீங்கன்னா 40 into 2 80. 2 power 80 that is congruent equal to 1 mod 17. 1 square 1 தானே, 80 வரை வந்தாச்சு. இப்போ ஸோ நம்ம 5ல் ஸ்டார்ட் பண்ணது என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி 10 கொண்டு வந்தோம். பவர் 4 எடுத்து என்ன செஞ்சோம் 40 கொண்டு வந்தோம். மறுபடியும் பவர் ஸ்கொயர் எடுத்து என்ன செஞ்சுருக்கோம் 80 கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ 2 power 80 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2 mod 17. ஸோ அப்போ என்ன வரும் 2 power இது 1ன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் பை த ரூல் ஆஃப் a power m into a power n equal to a power m plus n வருமா. ஸோ ரெண்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 power 81 இங்கே எழுதுறேன். 2 power 81 கேட்டிங் பார்த்தீங்கன்னா 1 80 ஆட் ஆகிரும். ஸோ 1 80 ஆட் ஆச்சுன்னா 81 தட் இஸ் காங்கண்ட் ஈக்குவல் டு இங்கே என்ன தான் இருக்குது 1 2 is 2 இருக்குது. ஸோ 2 தான் ஆன்சர். 2 mod 17.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது நம்பரு, இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ இது என்னது ரிமைண்டர்லா? ஸோ ரிமைண்டர் தான் கேட்டுறாங்க. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2. அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.